ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதிமுக வசம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க போன உடனே தமிழ்நாட்டில் கள நிலவரம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சது. அதே மாதிரி தான் ஆர்கே நகரம். அங்கே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து 2017 ஜெயிச்சார். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் வந்து பெரிய ஆளுமையாக மாறலை. அவரோட கட்சியும் மற்ற தொகுதியில் 21 அந்த அளவுக்கு பிரதிபலிக்கலை. அந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் மட்டும் ஒரு இம்பேக்டை உருவாக்கி இருக்கிறாரு டிடிவி தினகரன். இது 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும் இந்த ஆர்கே நகர் தொகுதி திமுக வசம் கைமாற்றப்படும்ன்றது தான் எங்களுடைய முடிவுகள் வந்து சொல்லுது. வணக்கம். இப்போ நம்ம தேர்தல் அரசியலில் பார்க்க போகிற தொகுதி 11வது தொகுதி, மிகவும் முக்கியமான தொகுதி. என்ன அப்படின்னா ஆர்கே நகர் தொகுதி. இதை யாரும் வரலாற்றில் மறக்கவே முடியாத தொகுதி அப்படின்னே சொல்லலாம். செல்வி திரு ஜெயலலிதா அவர்கள் நின்ன தொகுதி அப்படின்னு சொல்லலாம். இது போக 20 ரூபா நோட்டு கொடிகட்டி பறந்த தொகுதி அப்படின்னு கூட இதை நம்ம சொல்ல முடியும். எதனால் அப்படின்னா 2017 நடந்த அந்த பை எலெக்ஷன்னு நடந்த அந்த டைமில் தான் அந்த இடைத்தேர்தலில் 20 ரூபா நோட்டு பயங்கரமாக கொடிகட்டி பறந்தது அப்படிங்கிறது. திரு மதுசூதனன் அவர்கள் அந்த தொகுதியில் பெரிய ஒரு பொசிஷன்லேயும் இருந்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது போக அவர் தோல்வியை தழுவினார் அதே இடத்துல அப்படின்னும் தெரியும். ஸோ அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி, அதில் ஒரு 3 முனை போராட்டம் நடந்தது இந்த எலெக்ஷனில் அப்படின்னா யார் ஜெயிக்க முடியும், ஒரு 4 முனையான போட்டிகள் நடக்குது அப்படின்னா இது யார் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கேயும் திமுகவின் கை ஓங்கி இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு கட்டம் அதிமுகவை விட திமுக பலம் பொருந்தி இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியும். எதனால் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்ததுனால மக்கள் மனசில் ஒரு வெறுமை, வேறு யாரை கேண்டிடேட்டாக நின்னாலும் அந்த இடத்துல ஏற்றுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுது. அதனால் திமுக அவசம் ஈஸியாக அந்த தொகுதி போயிடுது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். கரண்ட் தொகுதியா அப்படின்னு கேட்டால் கரன்சி தொகுதி அப்படின்னு தான் நம்மளால் அதை பார்க்க முடியுது. சரி, இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆய்வுகளை திரு அரசியல் விமர்சகர் சத்யா அவர்களோட நம்ம கலந்து ஆலோசிப்போம். சத்யா, நீங்கள் தொடர்ந்து பதில் சொல்லுங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம நிறைய தொகுதி பார்த்துருக்கோம். அதில் கண்டிப்பாக முக்கியமான தொகுதி பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி. நட்சத்திர வேட்பாளர்னு சொல்லுவாங்க. இது வந்து நட்சத்திர தொகுதின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சி இந்த தொகுதியில் வந்திருக்கு. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் திமுக ஜான் எபினேசர் என்றவர் பார்த்தீங்கன்னா 95,763 வாக்குகள், பதிவான வாக்குகள் 51%. எப்பவுமே இந்த 50% மேலே போனாலே அந்த தொகுதி அவங்க கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா RS ராஜசேகர் 53,284 வாக்குகள், அதிமுகவை சேர்ந்தவர், 28.49% வாங்கியிருக்காரு. 3ஆம் இடத்துல எப்பவும் போல நாம் தமிழர் கே கௌரி சங்கர் 20,437 வாக்குகள், 10.93% வாங்கியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி தேர்தல் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அனைவராலும் ரொம்ப பார்க்கப்பட்ட தேர்தல். என்னன்னா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சுயேட்சையாக நின்னார் அந்த தொகுதியில். அது ஒரு இடைத்தேர்தல். அப்போ பார்த்தீங்கன்னா தினேஷ் சொன்ன மாதிரி அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா பணம் அதிகமாக விளையாடுச்சுன்றது தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் அந்த 20 ரூபா டோக்கன் கொடுத்தாங்க. குக்கர் சின்னத்தில் நின்னார். அவரை எதிர்த்து திரு மதுசூதனன் அவர்கள் நின்னாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து அந்த ஒரு தொகுதியை வந்து கைப்பற்றினார். அப்படி பார்க்கும்போது அந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கும் அதிமுக வசம் இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க போன உடனே தமிழ்நாட்டில் கள நிலவரம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சது. அதே மாதிரி தான் ஆர்கே நகரம். அங்கே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் வந்து 2017 ஜெயிச்சார். அதற்கு பிறகு டிடிவி தினகரன் வந்து பெரிய ஆளுமையாக மாறலை. அவரோட கட்சியும் மற்ற தொகுதியில் 21 அந்த அளவுக்கு பிரதிபலிக்கலை. அந்த ஒரு குறிப்பிட்ட தேர்தலில் மட்டும் ஒரு இம்பேக்டை உருவாக்கி இருக்கிறாரு டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் அமமுக வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தலை. ஒரு 3-4% வாக்குகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து பெற்றிருக்கிறாங்க. இதை நம்ம ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஎம்கே கிட்டத்தட்ட 42,479 வாக்கு வித்தியாசத்தில் 2021 கைப்பற்றியிருக்கிறாங்க. இதை திருப்பி அதிமுக வந்து கைப்பற்றுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம்தான். அதனால் இந்த தொகுதி எங்கள் கள ஆய்வு படி பார்த்தீங்கன்னா இது 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும் இந்த ஆர்கே நகர் தொகுதி திமுக வசம் கைமாற்றப்படும்ன்றது தான் எங்களுடைய முடிவுகள் வந்து சொல்லுது. எதனாலனா
அதிமுகவோட கோட்டையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கடந்த 2017 வந்து அதிமுக திரும்ப ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை வரல. டிடிவி தினகரன் அவர்கள் ஜெயிச்சாரு. ஏன்னா அது இருபுறமாக பிரிஞ்சிருந்தா கூட அதிமுக தான் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்க வேண்டிய வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் வந்து யாருக்கு வேணாலும் வாக்களிப்பாங்கன்றது, அதாவது திருமதி ஜெயலலிதாவுக்கு அப்புறம் யாருக்கு வேணாலும் வாக்களிப்பாங்கன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதுதான் 2021 தேர்தல் முடிவுகளும் சொல்லுது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 4 முனை போட்டி, அதாவது தாவேகா தனித்த ஒரு தலைமையிலான கூட்டணியும், அதே மாதிரி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் தனி கட்சியும், திமுக அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியும் களம் கண்டா 100% இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா திமுக வசம் போயிடும். அதே மாதிரி நீங்கள் 3 முனை போட்டி, தாவேகா அதிமுக இரண்டும் சேர்ந்து ஒரு கூட்டணியும், திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் தனித்த ஒரு கட்சியாகவும் போட்டிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் போட்டி கொஞ்சம் வலுவாக இருக்கலாம் திமுகவுக்கும் அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணியும். ஆனால் இந்த தொகுதியை உறுதியாக 4 முனை போட்டியாக இருந்தாலும் 3 முனை போட்டியாக இருந்தாலும், ஏன்னா ஆளும் கட்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய முழு பலத்தை காட்டுவாங்க. ஏன்னா இந்த தொகுதியில் இருக்கிற நிறை குறைகள் அவங்க கண்டிப்பாக தெரியும். அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க. சாதகமானா ஒன்றும் இல்லை, 2017 டிடிவி தினகரன் எப்படி ஒரு வியூகத்தை வகுத்தாரோ அந்த மாதிரி ஒரு வியூகத்தை ஆர்கே நகரில் வகுக்கும் போது கண்டிப்பாக திமுக கைப்பற்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அந்த மக்களும் அதை எதிர்பார்த்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 2017 தேர்தலில் அதுதான் நடந்தது. அப்படி பார்க்கும்போது இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா 3 முனை போட்டியாக இருக்கும் போதும் திமுகவே வெல்லும், 4 முனை போட்டியாக இருக்கும் போதும் திமுகவே வெல்லும். ஆனால் 3 முனை போட்டியில் கொஞ்சம் சிரமப்பட்டு வெல்லலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த தொகுதி திமுக தான் கைப்பற்றும். நன்றி திரு சத்யா. இந்த தொகுதி நிலவரம் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கை சிறிது மேலோங்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன் பெரும்பாலும் அந்த சிட்டிக்குள்ளே இருக்கிறத திமுக கைவசப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா திமுகலாம் வேட்பாளர்கள் பெருசாக அறிமுகம் ஆனதுனாலையும் அது போக அவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நிறைய இடங்களில் பார்க்குறோம். சரி, அது நல்லதாக நடந்துருச்சா அப்படின்னா அதெல்லாம் மக்களோட தீர்ப்பில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இங்கே நட்சத்திர வேட்பாளர்கள் அதிகமாக புலங்குற ஏரியா. ஒரு நகைச்சுவையான ஒரு முடிவில் சொல்லணும் அப்படின்னா ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க ஒரு ஆளுமையாக இருந்தாங்க. டிடிவி தினகரன் ஒரு பெரிய மாற்றத்தை ஆர்கே நகரில் உருவாக்குனார். அதே மாதிரி நாளைக்கு விஜய் அவர்களே இந்த தொகுதியில் நான் நிற்கிறேன்னு சொல்லி வந்தால் கூட ஒரு மிகையாகாம தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு நகைச்சுவையான ஒரு முடிவாக இருக்கும். இதை நகைச்சுவையாக நம்ம பார்க்கக்கூடாது. நகைச்சுவையா நீங்க நினைக்காதீங்க. ஆர்கே நகர் தொகுதியில தீவிரமா திரு விஜய் அவர்கள் செயல்பட்டாருன்னா வெல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஆர்கே நகர் தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிற தொகுதியாக தான் நான் பார்க்குறேன். நீங்க ஒன்று நினைப்பீங்க, அங்கே ஒன்று நடக்கும். அது அவங்க களத்துக்கு எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இங்க யாரு முழு மூச்சா ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்க வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திமுக ஏன் வெல்லுன்றதை நம்ம திரும்ப சொல்கிறோன்னா அவங்க கண்டிப்பாக சென்னைக்குள்ளே இருக்கிற எல்லா தொகுதியிலுமே ரொம்ப தீவிரமாக வேலை செய்வாங்க. கீழே தெற்கில் போக போக அதிமுகவோட கை ஓங்கும், வடக்குக்கு வர வர திமுகவோட கை ஓங்கும். இதுதான் அரசியல், தமிழ்நாட்டு அரசியலோட நிலவரம் இன்றைக்கு இருக்கிற கல சூழ்நிலையில். அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆர்கே நகர் தொகுதி எப்படி வேணாலும் மாறலாம். அதாவது யார் எந்த அளவுக்கு அதில் வந்து முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன பண்ணுறாங்கன்றது பொறுத்து தான். என்னென்ன பண்ணுறாங்கன்றது மக்களுக்கு உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வரீங்க. ஆர்கே நகர் தொகுதியை நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். ஒரு அருமையான ஒரு தகவலோட நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நிறைய அறிவுகளை வந்து நாங்கள் இந்த தேர்தல் அரசியல் நிகழ்வில் உங்களுக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் ஒரு அரசியல் விரும்பியா இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எங்களுக்கு கமெண்ட்டில் இதுக்கான சஜஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை அடுத்த தொகுதி இதுதானா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.